ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் மாதிரி பிளான் பண்ணி நாங்க ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷன் வந்து குணா கேவ் தீம்ல, ஒரு குணா குகை தீம்ல தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளில கேள்விப்பட்டோம். ஸோ இன்னைக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நல்ல மழை, நல்ல குளிர், ஒசூர் கிளைமேட் சூப்பரா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம போயே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது, நல்ல கூட்டம். உள்ள இப்படிதான் இருந்துச்சு என்ட்ரன்ஸ். உங்களுக்கு போன உடனே கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதிய கடிதம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. உள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துல வர மாதிரி தான் செட் போட்டிருந்தாங்க. அந்த சுபாஷ் உள்ள விழுந்த உடனே அந்த எப்படி இருக்கும் உள்ளர அவங்க இறங்குறப்போ அந்த வேறு அதே செட்ல தான் போட்டிருந்தாங்க. நாங்கெல்லாம் சுபாஷ் சுபாஷ்னு கத்திட்டே உள்ள போனோம். அங்கங்க வவ்வால்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு குகைக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த டல்லா அதே மாதிரிதான் இருந்துச்சு. இதோ அதான் வவ்வால். பாக்குறதுக்கு வவ்வால் மாதிரி இருக்குதா? ஆனா அதான் வவ்வால். பாருங்க, இது ஃபுல்லா ரூட் ஃபுல்லா இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாவே நாங்க இங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பையன் அப்படியே பார்த்தான், எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அங்க எழுதிருக்கு பாருங்க பேக்ல மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாவே அந்த டீம்ல தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஒரு அனிமல்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே அனிமல்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ரியலா இருக்கிற மாதிரினா ஒரு அனிமல் செட் தான் போட்டிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. என் பையனும் நல்லா பார்த்துட்டு இருந்தான். என் பையனுக்கு எலிஃபென்ட்னா ரொம்ப பிடிக்கும். யானையை பார்த்தோன்னே பயங்கர குஷி ஆயிட்டான். போய் கிட்ட போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான். புலிதான் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்துச்சு. பாருங்க, இதுக்கப்புறம் ஃபுல்லாவே எல்லாம் ஷாப்ஸ் தான். கேப்பு, பேகு, பர்ஃப்யூம், ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளார என்னென்ன ஷாப் இருக்குமே எல்லாமே இருந்துச்சு. இயர்ரிங்ஸு, இந்த மாதிரி தேன் மிட்டாய், ஹல்வா எல்லாமே இருந்துச்சு.
ஷாப் ஏரியா முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக கேம்ஸ்க்கு போயிட்டோம். ஜோஷ் நிறைய தடவை பால் பூல்ல விளையாண்டுருக்கான். ஆனாலும் அவனுக்கு இது ரொம்ப ஃபேவரட். எப்போ விளையாண்டாலும் வெளியில வரவே மாட்டான். அங்க ஒரு நாள் ஃபுல்லா விட்டா கூட அங்கேயே விளையாடுவான் ஜாலியா. அதுக்கப்புறம் இந்த ஹாண்டட் ஹவுஸ், பேய் வீடு உள்ளார வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளதான் நாங்கள் போகலை. ஆனால் அப்புறம் சார் வந்து பிஸியாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். அவனே வண்டி ஓட்டுற மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஓட்டிட்டு இருந்தான். அப்புறம் இந்த ரைடெல்லாம் இருந்துச்சு சுத்துற மாதிரி. இதுலலாம் விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியா குழந்தைங்களாம். அவனுக்கு ரைடெல்லாம் எல்லா ரைடும் போனோம். இந்த ரைடு, அப்புறம் டிராகன், கொலம்பஸ். இது 7 o'clock ஆக ஆக எல்லா லைட்ஸும் போட்டு சூப்பராக ஆயிடுச்சு. இடமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ முடிச்சாச்சு, எல்லா ரைடும் போய் டைம் 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிட் வந்தாச்சு, வெளியில் வந்தாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதுதான். Okay guys, bye. See you in next video. Bye bye.